சத்தியம் செய்தியின் எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து வந்த குறைந்த மின் அழுத்த பிரச்சினை சரி செய்யப்பட்டு இனி 10 ஆண்டுகளுக்கு மின் தட்டுப்பாடு ஏற்படாத நிலை உருவாகியுள்ளது. அதனை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. காவிரி கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் இங்கு விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் அதிக அளவில் நெல் சாகுபடியும் அதனைத் தொடர்ந்து கரும்பு, பருத்தி, காய்கறிகள் உள்ளிட்ட தோட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி ஆகிய 4 தாலுகா பகுதிகளிலும் மின் மோட்டார் மூலம் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு 13,500 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை நெல் பயிர் 94,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடந்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த பிறகு விவசாயத்திற்கு பயன்படும் மும்முனை மின்சாரம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட முழுமையாக வழங்கப்படாமல் இருந்தது. இதன் காரணமாக சாகுபடி பணிகள் வெகுவாக பாதிப்படைந்தது. சில மாதங்களாக நம்முடைய மின்சாரம் முறையாக வராத காரணத்தினால் வேளாண்மை பின்னோக்கி தள்ளப்பட்டது. குறிப்பாக விவசாயிகள் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வயலுக்கு உரிய நேரத்தில் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் அல்லது மின் அழுத்தம் சரியான திசையில் வராத காரணத்தினால் நீர் இறைப்பதிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு சாலையில் போராடுகின்ற அளவிற்கு தள்ளப்பட்டார்கள். இதையடுத்து விவசாயிகள் சங்கத்தினர் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து டெல்டா பாசன விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் விவசாயிகள் போராட்டம் நடத்திய நிலையில் மின்வாரிய அதிகாரிகள், ஆட்சியர் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகள் மின் தட்டுப்பாட்டால் மிகவும் சிரமம் அடைந்தது. குறுவை நடவு பணிக்காக விதை நெல்மணிகள் விரைத்திருந்த நிலையில் தண்ணீரின்றி விதை நெல்மணிகள் காய்ந்து கருகியது. விவசாயிகள் போராட்டம் என முழு நிகழ்வையும் தொடர்ந்து செய்தியாக சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் மகாபாரதி சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு ராஜேஷ் லக்கானியிடம் பேசி 14 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார். குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் மின்வாரிய உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியதில் கடலங்குடி துணை மின் நிலையத்தில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்காக கூடுதல் மெகாவாட் கொண்ட டிரான்ஸ்பார்மர்கள் அமைத்தால் அதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது கடலங்குடி துணை மின் நிலையத்திற்கு 160 மெகாவாட் திறன் கொண்ட டிரான்ஸ்பார்மர் கொண்டுவரப்பட்டு அதனை நிறுவும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் கூடுதலாக மற்றும் ஒரு டிரான்ஸ்பார்மர் கொண்டு வருவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. இது குறித்து டெல்டா பாசன விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் கூறுகையில், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பின்னர் நடப்பாண்டு குறுவை சாகுபடிக்கு போதிய மும்முனை மின்சாரம் கிடைக்காமல் மிகுந்த சிரமப்பட்டோம். அந்த நேரத்தில் மழையும் இல்லை என்பதால் கடும் இன்னலுக்கு ஆளானோம். பின்னர் இதனை கண்டித்தும் முறையான மின்சாரம் வழங்க கோரி விவசாயிகள் திரண்டு போராட்டம் நடத்தினோம் என கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், ராஜேஷ் லகானி ஐயா உடனடியே மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளரும் ராஜேஷ் லகானி அவர்களும் இபியோட உயர்ந்த அதிகாரிகள் அனைவரும் கூடி உடனே தீர்வு காண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 8 மணி நேரத்துக்குள்ளங்க, ஒன்லி 8 ஹவர்ஸ். அந்த 8 ஹவர்ஸ்ல மிஸ்டர் ராஜேஷ் லகானி அவர்கள் சொந்தமா நடந்து எல்லா இடத்துலையும் பார்வையிட்டு உடனே ஒரு தீர்வு, இந்த இடத்துல இருந்து கரண்ட் இதை பிரிச்சு கொடுங்க, டெம்பரை இதை பிரிச்சு அடிங்கன்னு சொல்லி அடிச்சு அன்னைக்கே ஒரு கரண்ட் ஓரளவுக்கு சால்வ் பண்ணாரு. சால்வ் பண்ணது மட்டும் இல்ல, 14 மணி நேரம் எங்களுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சாரு. மிஸ்டர் ராஜேஷ் லகானி ஐயா மாவட்ட ஆட்சியாளர் ஐயாவோட கலந்து பேசி மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பெரிய வரப்பிரசாதம். அது என்ன வரப்பிரசாதம் கேட்டீங்கன்னா 160 மெகா வாட்ஸ் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு நமக்கு கண்டினியூயா கிடைக்கக்கூடிய பவர்.
அந்த பவரோட டிரான்ஸ்ஃபார்ம் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்முங்க, அதை உடனடியாக எங்கேருந்து எப்படி ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியாது. அதை ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து தண்ணி பஞ்சமே இருக்காதுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து குடிதண்ணீருங்கிறது பிரச்சனையே இருக்காது அந்த வந்ததால. அதேமாரி வந்து விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனையும் இருக்காது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பெரும் முயற்சி செய்து டிரான்ஸ்பார்மரை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பெற்று தந்த மாவட்ட கலெக்டர் மகாபாரதிக்கும் தமிழக முதல்வருக்கும் விவசாயிகள் சார்பில் நன்றிகளை தெரிவித்தார். மேலும் இது பற்றி சமூக ஆர்வலர் அப்பர் சுந்தரம் தெரிவிக்கையில், மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த சில மாதங்களாக மின்சாரம் முறையாக வராத காரணத்தினால் வேளாண்மை பின்னோக்கி தள்ளப்பட்டது. இதனால் விவசாயிகள் சாலையில் வந்து போராடும் அளவிற்கு தள்ளப்பட்டதாக தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், சுமார் 30 கோடி மதிப்புள்ள அந்த டிரான்ஸ்பார்மர் நம்முடைய மயிலாடுதுறைக்கு தற்பொழுது வருகை தந்துள்ளது. கடலங்குடி துணை மின் நிலையத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் அமைத்து இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல மாவட்டம் முழுவதும் மிகச் சீரான மின்சாரம் கிடைப்பதற்கான வழிவகை கிடைத்துள்ளது. மயிலாடுதுறை சார்ந்த விவசாயிகள் மட்டுமல்லாமல் வர்த்தகர்கள், தொழில் நிறுவனத்தினர் அனைவரும் ஒரு மகிழ்ச்சியான நிலையிலே இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த டிரான்ஸ்பார்மரின் விளைவாக எதிர்காலத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் நெல் விளைச்சல் மிக அதிகமாக அரசு நிர்ணயிக்கும் இலக்கை தாண்டி அமையும் என்பது உறுதி. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த சத்யன் டிவி, இதாவது எங்களுக்கு வந்து இதை கொண்டுட்டு போய் சிஎம் கொடுத்தது சத்யன் டிவி தாங்க. நீங்க சத்யன் டிவியால எனக்கு ஒரு விடுவு காலம் இருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஆள வேறாது எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கும் பெரிய சத்யன் டிவிக்கு ஒரு நன்றியை சொல்றேன். சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் செய்திக்குழு. மாத்திடு சேனல்